என்னென்னா எண்ணலையே இந்த மந்திரத்தினால அடிக்கும்போது பாருங்கள், நாங்கள் தியானம் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே போய் அவரோட தொடர் உண்டு, அவருடைய அருளை உள்ளுக்குள்ள கடவுள் ஆறிக்கா ஆன்மா உணர்வுமயமான அறிவுமய மகாசக்தி படைத்த அந்த உணர்வு கடவுளுக்கு தெரியாது. அவர்கிட்ட ஒரு அருளை பெறுவதற்காக தான் இங்கே வந்து பத்துன்னு ஒரு கொஞ்சம் ஒரு செகண்டான ஆழ்ந்து எடுத்துட்ட உண்டா பாருங்க எல்லாம் இருக்கலாம். நீங்கள் எடுக்காம விட்டால் பாருங்கள், இங்கே செலவழிச்சு கொண்டீங்க, நெடுக செலவழிக்கிறீங்க. சும்மா அப்படி இல்லை, கூட பேங்கில் உங்களுக்கு குறைஞ்சி கொண்டிருக்கீங்க. என்ன சேர்த்து வைச்சது நம்ம அப்பா சேர்த்து வைக்கிறாரு கோடிக்கணக்கில், இப்போ நீ கடற்கண்டை செலவழிக்கிற மாதிரி கூட்டாளி மாதிரிலாம் வந்துடுவாங்க எல்லோரும். அது மாதிரி பாருங்கள், நெகட்டிவான திங் கூடுனா உங்களுக்கு அந்த நெகட்டிவான திங்கை கூட்டுறார்கள் நிறைய பேர் வந்துடுவாங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்க. சில சாமி கூடாண்டு உங்களுக்கு கோல் பண்ணிங்கன்னா உடனே நம்பிடுவா சாமி கூடாண்டு எல்லாம் அந்த பக்கம் போய். இந்த சாமி ஒரு நாள் கூட இல்லை பாருங்கள், சாமி நடுக்கிறாள் எப்படி கூடாப்புறம் அதை அழிஞ்சுவார். யோசிச்சு பாருங்கள், அவர் எடுக்கிற பாருங்கள் வீடு, வாடகைக்கு எடுக்கிற வீடு, இது வாடகை வீடு பாருங்கள். இந்த முறை பாருங்கள், நான் ஒரு சமுதாயத்தில் வீடு எடுத்திருக்கேன், போன முறை இந்தியாவில் எடுத்தோம், இன்னும் அடுத்த முறை எங்கே எடுக்கிறோன்னு தெரியா. ஆனால் வீடு இது, இந்த வீடு பாருங்கள், இந்த வீடு எங்கே இந்த மண்ணால், இந்த ஊரில் இந்த மண் களிமண்ணால் கட்டுறமா இந்த வீடு எடுத்த மாதிரி இந்த வீடு பாருங்கள் கடமையாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டை நாங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். உடனே உள்ளுக்குள்ளே நிற்கால் அகம் கிளியராக புறமாகி இந்த வீட்டுக்கு பாருங்க என்ன உங்கள் மனதில் ஓட்டம் இல்லாட்டி யோசனையும் இல்லை. இந்த வீட்டுக்கு பாருங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யும், வெள்ளை அடிக்கணும், கதிரை சட்டி எல்லாம் உங்கள் மரம் இருந்தால் என்ன பொலிஷ் பண்ணணும். அப்போ உங்களோட காரணம்னு சொன்னால் அடிக்கடி டீசல் பார்க்கணும், பெட்ரோல் பார்க்கணும், ஆயில் எல்லாம் பார்த்து வச்சுருந்தா என்னையும் அழிவு வருமா வருமா? இப்போ நீங்கள் மனதில் பாருங்கள், எதிர என்ன எல்லாம் வாங்கிட்டே இங்கே வேலை செய்ய விடுதில்லை, வீட்டையும் பள்ளி அடிக்க விடுறல, இதில் விடுறல, உடுப்பு கழுவ மாட்டேன், சோப்பு வாங்க மாட்டேன் பாருங்கள், எல்லாம் செய்து ஊற்றியாக போய் அப்படியே போய் என்ன கொரோனா பிடிச்சி இப்படி போய் அழிச்சு. யோசிச்சு பாருங்கள், என்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இது கிளியராக நான் பாருங்கள், உங்கள் வீடு கிளியராக இருக்கும், உங்களோட குடும்பத்தில் கிளியராக எல்லாம் செய்வேன், நல்ல சாப்பாடு கிளியரான சத்துள்ளே இந்த நோய் வருது, இந்த சாப்பாட்டை குறைப்போம், இந்த நல்லெண்ணம் வந்துதண்டா உங்கள் சாப்பாட்டை அந்த எண்ணம் தீர்மானிக்கும். நீங்கள் தீர்மானிக்க தேவையில்லை, எது கொழுப்பு எது கூடாது, எது டயபெட்டிக் வரும், எது சாப்பிடப்பட விட மாட்டார். நீங்கள் நல்ல சக்தி வந்த உடனே பாருங்கள், உங்களை ஒரு ஆள் பாருங்கள் கடற்கரையில் குளிக்க போக வேண்டிய சின்ன பிள்ளைய கூப்பிட்ட உடனே என்ன செய்யணும், உங்கள் அப்பாவுக்கு போய் அம்மாவுக்கு போய் இல்லாட்டி நல்ல எண்ணம் இருந்தால் பாருங்கள் போவீங்க, ஓடி வந்துடுவீங்க. நல்ல எண்ணம் விடாது. அதே மாதிரி பாருங்கள், ஒரு கூடாத ஆளை பார்த்தா நல்ல எண்ணம் போக விடாது. அதே மாதிரி பாருங்கள், கூடாத சாப்பாடை சாப்பிட உள்ளுக்குள்ளைக்கால் விட மாட்டார், அவர் கூடுனா. இப்போ அவர் குறைஞ்சதால வெளியிறக்கத்தால எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, கல்லும் குடி அதுவும் குடி எல்லாம் குடி, இதெல்லாம் குடிக்காதவெல்லாம் மனுஷனா குடிடாப்பா ஐயோ லஞ்சம் வாங்குற அப்படி இப்படின்னு சொல்லி உங்களே அப்படி கொண்டு வைத்துருவார். ஆசை கூட கூட துன்பம் ஓடி ஓடி வரும், ஆசை விட விட ஆனந்தமே அப்படின்ட்டு இடைக்காட்டு சித்தர் 18 சித்தர் ஒரு சொல்லிக்க.